வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வாழணுமா? அப்போ லவ் பண்ணுங்க, அதான் ஒரே வழி. சார். என்னங்க, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே வெளியில ஒரு பொண்ணு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே தான் சார் இருந்துச்சு. ஆனா மீனிங் ஒண்ணுதான், வரிக்கு வரி அப்படியே ரெண்டு பேருக்கும் எப்படி சார் ஒரே தாட்டா இருக்கும்? என்னால நம்பவே முடியல சார். அப்படியா? அவங்க இருக்காங்களா? கிளம்பி போயிட்டாங்க சார். ஓ, அவங்கள எடுத்த வீடியோ இருக்குமா? இருக்கு சார், பார்க்குறீங்களா? ஆ, இப்ப எதுக்கு அதை பார்க்க போறீங்க? இல்லைங்க, என்ன மாதிரி தாட்டோட ஒரு பொண்ணு இருக்கு. அதை பார்த்தே ஆகணுமா? என்னம்மா இது? என்ன அங்கிள்? அவனுக்கு சீக்கிரமே இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. அவன் கூட நீ இப்படி விளையாடுறதெல்லாம் சரியில்லை. அங்கிள், நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். அது அப்பம்மா, இப்போ நீ வயசுக்கு வந்த பொண்ணு. இனி அப்படிலாம் அவன் கூட நடந்துக்காத. கூல் அங்கிள். இப்ப ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? வயசு ஏறும்போது நீங்க டென்ஷனை குறைக்கணும். என்னன்னு கேளுங்க. இப்ப என்ன, நான் பிரபு கூட விளையாட கூடாது அவ்வளவுதானே? ஓகே, மூஞ்ச ஒழுங்கு ஓடு. அப்புறமா பாத்துக்கிறேன். போடா. நான்சென்ஸ். டேய், என்னடா இது? அவதான் டாட் சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா. எனிவேஸ், தேங்க்ஸ் டாட். மை சன், அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. காரணம் இல்லாம உன் அக்கா அவளை இங்க கொண்டு வந்து விடல. எனக்கும் புரியுது டாட், கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் இப்படி ஒன்று எங்கேருந்து வந்து பிறந்ததுன்னு தெரியல. வேட்டி சட்டை தானே, வேற லெவல்ல வரம்ப. சரி. ஓ, மை லவ்யா. கோயில்ல ரொம்ப பெரிய விசேஷமா? எஸ் டாட், சம்திங் பிக் ஃபங்க்ஷன். நமச்சிவாயம். சாருக்கு தான் முக்கியமான மீட்டிங் இருக்க, 1 hour கூட தள்ளி போட முடியாது. டீப்பா யோசிச்சு பார்த்தேன் டாட், இந்த மீட்டிங்கை நெக்ஸ்ட் இயர்ல கூட வச்சுக்கலாம் போல. ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்கிற. பத்திரம். கண்டிப்பா டாட். இப்போ மட்டும் நீ அங்க போன. டாட், கூல் 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 டாட். இப்படியே நான் அடுத்தவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டே இருந்தா என் கல்யாணத்தை எப்ப டாட் அட்டன் பண்றது? உன் கல்யாணத்தை எப்ப அட்டன் பண்ணலான்னு நாங்க சொல்றோம். நோ டாட், ஐ அம் கோனா see திவ்யா. ஹாய். நான் தான் அந்த காலத்துல உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு என்னடா ஆளுக்களை காணோம், அப்படியே அப்பா மாதிரியே இருக்கிறீங்களா? ஆனா நாங்க லவ்னு சொன்னோம். லவ்வா இருந்தா இது முடியறதுக்குள்ள அவர் வருவார். சூப்பரா மச்சான். இல்லனா வர மாட்டாரு. என்னடா இது லூசுத்தனமா இருக்குது? இது 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதுக்குள்ள அவர் வந்துட்டா ஆளுக்கு 1000 ரூபாய் நான் தரேன். நான் வரலன்னா நாங்க தரோம். ஓ மண்டு பொண்ணு, உன்னாண்ட எதிர 1000 ரூபாய்? அது எது உனக்கு? போட்டிக்கு ஒத்துக்கணும்ல, பணத்தை நாங்க தரோம். ஓஹோ, காசு மட்டும் வரல மண்டு பொண்ணு, உன் மண்டி அப்படியே திருகிருவேன். இப்பவே பாதி காலி ஆயிடுச்சு. முடியறதுக்குள்ள அவர் வந்துடுவாரு. 1 2 3 4. எனக்கு இன்னைக்கு 4000 ரூபாய் லாபம், உங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் நஷ்டம். டேய், போய் வேலையை பாருங்கடா. எங்களுக்கு வேலையே போய்தான். ஓ பா
5000 ரூபாய் போச்சு. டேய் வந்துடுறா வந்துடுறா. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையா? டேய் சீக்கிரம் 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 போ. ஏன்டா லேட் ஆயிடுச்சா? அவன் வரான்டா. எவன்டா? அவடா போடா. ஐயோ இவளா? சீக்கிரம் போடா. டேய் என்னடா பண்ற? சாரி மாப்ள, பைக்ல கிளட்ச் எது பிரேக் எதுன்னு புரியல மாப்ள. மூடிட்டு ஓட்றா. ஐயோ சொதப்பிட்டானே. ஏன்டா நிறுத்துற? வேகமா வந்து போ சொன்னேன். ஏன்டா நிறுத்துற? நான் எங்கடா நிறுத்துறேன்? தானா நின்றுச்சு. போடா. மாட்டணும்டா. ஐயோ என்ன பண்றது? டேய் ஐயோ பாக்குறாளே. இப்போ என்னடா பண்றது? என்ன பண்ணலாம்? அவளை கண்டுக்காம நம்ம வேற ஏதாவது டாபிக் பேசலாம். ஓகே எப்படிடா? இப்படிதான். அதோ பாரு புளிய மரம். டேய் அதுக்கு மேல பாருடா, ப்ளூ கலர்ல ஸ்கை இருக்குடா. ஏன் மாப்ள பைக்ல உளறற? புரிஞ்சிருச்சு. அதாவது போன மாசம் பார்த்தேன்னா ஸ்கை மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. போன வாரம் லைட் பிங்க் கலர்ல இருந்துச்சு. இந்த வாரம் பாரு ப்ளூல இருக்கு. வாவ், இயற்கையின் இயற்கையே இயற்கை இல்ல. என்ன அவாய்ட் பண்றதுக்கு தானே இப்படி உளறிட்டு இருக்கீங்க மொக்க பசங்களா. இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க.